நீங்கள் கண்ணதாசனுடைய முதற் கவிதை தொகுப்பை எடுத்தால் அதில் இருக்கக்கூடிய அத்தனை வேகம் செறிந்த திராவக வார்த்தைகள் முழுவதும் பாரதிதாசனின் பாதிப்பு. அண்ணாவும் கலைஞர் கருணாநிதியும் மேடைதோறும் முழங்கிய முழக்கங்களில் வசீகரமான வார்த்தைகள் அனைத்தும் பாரதிதாசனிடமிருந்து கடனாக பெற்றவை. மரணத்தை தழுவக்கூடிய அந்த நேரத்தில் தன்னுடைய விருப்பத்தை வெளிப்படுத்துகிறான் அந்த கவிஞன். தமிழ் அறிந்ததால் வேந்தன் என அழைத்தான். மறந்து விடாதீர்கள். தமிழ் அறிந்ததால் வேந்தன் என அழைத்தான். தமிழ் கவி என்று என்னை அவளும் காதலித்தாள். அமுதென்று சொல்லும் இந்த தமிழ் என் ஆவி அழிவதற்கு காரணமாய் இருந்ததென்று சமுதாயம் நினைத்திடுமோ? ஐயகோ, என் தாய்மொழிக்கு படி வந்தால் சகிப்பதுண்டோ? உமை ஒன்று வேண்டுகின்றேன். இந்த கதையை உங்களுக்கு சொல்லிவிடுகிறேன். ஒரு அரசனுக்கு ஒற்றை மகள். அவள் பெயர் அமுதவல்லி. அவள் இலக்கண இலக்கியங்கள் அனைத்தையும் படித்து தேர்ச்சி பெற்றவள். அறநூல்களிலே இருந்து ஒழுக்க நூல்களிலே இருந்து தர்க்கசாஸ்திரம் வரை அனைத்தையும் ஆய்ந்து பார்த்தவள். ஆனால் அவ்வளவு அறிவாய்ந்த அந்த பெண்ணுக்கு கவிதை புனையக்கூடிய ஆற்றல் மட்டும் கைவரவில்லை. அதனால் நான் செய்யுள் இலக்கணம் அறிந்து கொள்ள வேண்டும் என்று தந்தையிடம் வந்து விண்ணப்பம் வைக்கிறாள். உடனே அரசன் தன் ஒற்றை மகளின் விருப்பத்தை நிறைவேற்றுவதற்காக அமைச்சனை அழைக்கிறான். அமைச்சரே, என் மகள் ஆசைப்பட்டு விட்டாள். மிகச்சிறந்த முறையில் செய்யுள் இலக்கணத்தை கற்றுத்தருவதற்கு ஒரு நல்ல கவிஞன் இருந்தால் அவனை அழைத்துக் கொண்டு வாருங்கள் என்றார். அமைச்சன் சொன்னான், தமிழ் கூறும் உலகத்தில் எங்கும் காண முடியாத ஆற்றலோடு ஒரு கவிஞன் நம் மண்ணிலேயே இருக்கிறான் மன்னனே. அப்படி என்றால் ஏன் தாமதம்? உடனே அழைத்துக் கொண்டு வா. இல்லை, அதிலே ஒரு சிக்கல் இருக்கிறது. என்ன சிக்கல்? இந்த உரையை கேட்பதற்கு முன்பாக முதல் முறையாக நமது தமிழருவி சிந்தனை களஞ்சியம் சேனலை காண்பவர்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் அருகில் உள்ள பெல் பட்டனை அழுத்துங்கள். அப்பொழுதுதான் இந்த சேனலில் நாங்கள் பதிவேற்றம் செய்யும் ஒவ்வொரு காணொளிகளும் உடனுக்குடன் உங்கள் பார்வைக்கு வரும். நன்றி. ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்பு தமிழகத்தின் இலக்கிய மேடைகளில் பரவலாக பேசப்பட்டவர் பாரதிதாசன். தேசிய இயக்கம் ஒரு பக்கம் பாரதியை தலைமேல் தாங்கி வலம் வருகிற பொழுது, திராவிட இயக்கங்கள் பாரதிதாசனை ஆராதித்து போற்றிய காலம் அது. எந்த திராவிட இயக்க மேடையாக இருந்தாலும் பாரதிதாசனுடைய பாடல்களில் 2 வரிகளையாவது சொல்லாமல் ஒரு உரையாளர் மேடையை விட்டு கீழே இறங்க மாட்டார். அது ஒரு காலம். நாவலர் நெடுஞ்செழியன் அவர்கள் பூட்டிய இருப்பு கூட்டின் கதவு திறக்கப்பட்டது, சிறுத்தையே வெளியில் வா, புலி எலியென உனை இகழ்ந்தவர் நடுங்க புலியென செயல் செய்ய புறப்படு வெளியில், நம்பினை நண்பகல் இருளென சிம்புட்பறவையே சிறகை விரி எழு, சிங்க இளைஞனே திருப்பு முகம் திற விழி, இங்குன் நாட்டுக்கு இழிகழுதை ஆட்சியா என்று பேசி அதை நீங்கள் கேட்டிருக்க வேண்டும். மாணவனாக இருந்து நான் கேட்டிருக்கிறேன். எனவே அன்றைக்கு திராவிட இயக்க மேடைகளில் பாவேந்தர் பாரதிதாசன் பரவலாக போற்றப்பட்டார், பரவலாக பேசப்பட்டார். ஆனால் இன்றைக்கு பாரதிதாசனை இலக்கிய மேடைகளில் பேசக்கூடிய மனிதர்கள் அருகிக்கொண்டே வருவதற்கான காரணம் என்ன என்று எனக்கு புரிய இல்லை. தமிழை நேசிக்கக்கூடியவன் யாராக இருந்தாலும் தமிழையே சுவாசித்த பாரதிதாசனை ஒருபோதும் மறக்கலாகாது. பாரதிதாசனை மறந்தால் நாம் நன்றியற்றவர்கள் என்றுதான் என்னாலே பொருள் கொள்ள முடியும். பாரதிதாசன் 20ஆம் நூற்றாண்டு கண்ட இணையற்ற இலக்கிய மேதைகள்.
ஆங்கில இலக்கிய உலகத்தை நீங்கள் எடுத்துக்கொண்டால் இரட்டையர்களாக ஷெல்லியும் கீட்ஸும் போற்றப்படுகிறார்கள். எப்படி ஆங்கில இலக்கிய உலகத்தில் ஷெல்லிக்கும் கீட்ஸுக்கும் இலக்கிய இரட்டையர்கள் என்று ஒரு இடம் இருக்கிறதோ, அப்படித்தான் இந்த தமிழ் சமுதாயத்தின் இலக்கிய உலகத்தில் பிரிக்க முடியாத இலக்கிய இரட்டையர்களாக நீங்கள் பாரதியையும் பாரதிதாசனையும் கொண்டாட வேண்டும். பாரதியும் பாரதிதாசனும் இலக்கிய உலகத்தில் சாதித்த சாதனைகளை இன்று வரை வேறெந்த கவிஞனும் சாதிக்கவில்லை என்பதை நான் இமயத்தின் உச்சியிலே நின்று கூட உரத்த குரலில் முழங்க முடியும். நான் ஒன்றை உங்களுக்கு சொல்கிறேன். ஷெல்லி, கீட்ஸ் இருவருமே ஆங்கில இலக்கிய உலகத்தில் தன்னுணர்ச்சி பாடல்களுக்கு முழு வடிவம் கொடுத்தவர்கள். தன்னுணர்ச்சி பாடல்களுக்கு லிரிக் என்று ஆங்கிலத்திலே சொல்லுவார்கள். ஆனால் அந்த தன்னுணர்ச்சி பாடல்களுக்கு தமிழ் இலக்கிய உலகத்தில் முழுமையான வடிவத்தை தேடி கொடுத்த முதல் மனிதன் பாரதி. அதற்கு அடுத்த மனிதன் பாரதிதாசன். தன் உணர்ச்சி பாடல்கள் என்பவை தமிழ் இலக்கிய உலகத்திற்கு புதியவை அல்ல. சங்க இலக்கியங்களிலேயே நீங்கள் தன்னுணர்ச்சி பாடல்களை பார்க்க முடியும். குறிப்பாக பாரி மகளிர் பரம்பு மலையிலே இருந்து விடுபட்டு விலக வேண்டிய ஒரு சூழல் கனிந்த நிலையில், அழுகுரலோடு அவலம் செறிந்த நிலையில் ஒரு பாடலை வழங்கி இருக்கிறார்களே. புறநானூற்றின் பக்கங்களை புரட்டி அந்த பாடலை படிக்கிற பொழுதெல்லாம் என் கண்களில் கண்ணீர் ததும்பும். அற்றை திங்கள் அவ்வெண் நிலவில் எந்தையும் உடையேன் எம் குன்றும் பிறர்கொளார். இற்றை திங்கள் இவ்வெண் நிலவில் வென்றெறி முரசின் வேந்தரியம் குன்றும் கொண்டார் யாம் எந்தையும் இளமே. இருதயம் உள்ள மனிதன் யாராக இருந்தாலும் அதை படித்தால் இரத்தம் வழியும். இன்றைக்கு காட்சி தருகின்ற இதே பௌர்ணமி நிலா சென்ற மாதம் வான வீதியில் வலம் வந்தது. சென்ற மாதம் வான வீதியில் இந்த பௌர்ணமி நிலா வலம் வந்த பொழுது, பிறகு நாங்கள் தந்தையை இழந்தோம், எங்கள் பரம்பு மலையையும் இழந்தோம். அற்றை திங்கள் அவ்வெண் நிலவில் எந்தையும் உடையேன் எம் குன்றும் பிறர்கொளார். இற்றை திங்கள் இவ்வெண் நிலவில் வென்றெறி முரசின் வேந்தரியம் குன்றும் கொண்டார் யாம் எந்தையும் இளமே. சொந்த மண்ணை விட்டு அகதிகளாக புலம்பெயர்ந்து வாழக்கூடிய மனிதர்கள் எந்த இடத்தில் இருந்தாலும் அவர்களுடைய நெஞ்சத்தின் உணர்வுகளை அப்படியே கொண்டு வந்து இறக்கி வைக்கக்கூடிய பாடல் தான் இந்த பாடல். இது ஒரு தன்னுணர்ச்சி பாடல். தன்னுணர்ச்சி பாடல்களிலே கூட இரண்டு வகையாக நாம் பிரிக்கலாம். ஒன்று தற்சார்பு தன்னுணர்ச்சி, இன்னொன்று புறச்சார்பு தன்னுணர்ச்சி. தற்சார்பு தன்னுணர்ச்சியை விட புறச்சார்பு தன்னுணர்ச்சி என்பது மேன்மையானது. பாரதியை எடுத்துக்கொள்ளுங்கள். எங்கோ ஒரு கண்ணற்ற பிஜி தீவில் கரும்பு தோட்டத்தில் வாடி கிடந்த தமிழ் மக்களை சிந்திக்கிறான். பசியோடு போராடுகிற, வாழ்வோடு போராடுகிற, விழிநீரோடு போராடுகிற, பிறந்த இடத்தை என்றாவது ஒரு நாள் இறப்பு நம்மை தழுவதற்கு முன்பு சென்று பார்த்துவிட முடியுமா என்ற ஏக்கத்தோடு இருதயத்தில் வலியை சுமந்தபடி கண்ணற்ற பிஜி தீவில் இருக்கக்கூடிய மக்களை இவன் கற்பனையில் காணுகிறான். அவர்கள் வடிக்கக்கூடிய கண்ணீரை இவன் கற்பனையில் தரிசிக்கிறான். அது தந்த வலியை தாழ முடியாமலே தான் அவன் பேனா எடுத்து எழுதுகிறான். கரும்பு தோட்டத்திலே, அந்த கரும்பு தோட்டத்திலே அவர் கால்களும் கைகளும் சோர்ந்து விழும்படி வருந்துகின்றனரே. ஹிந்து மாதர்தம் நெஞ்சம் கொதித்து கொதித்து மெய் சுருங்குகின்றனரே. அவர் துயர்களை தீர்க்க ஒரு வழி இலையோ, ஒரு மருந்து இதற்கிலையோ. செக்கு மாடுகள் போல் உழை தேங்குகின்றார் அந்த கரும்பு தோட்டத்திலே. பெண்ணென்று சொல்லிடிலோ ஒரு பேயும் இறங்கும் என்பார். தெய்வமே நின் எண்ணம் இறங்காதோ. படித்து பாருங்கள் அந்த பாடலை.
நாட்டை நினைப்பாரோ, எந்த நாளினி போயதை காண்பதென்றே தங்கள் வீட்டை நினைப்பாரோ, அவர் விம்மி 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 அழும் குரல் கேட்டிருப்பாய் காற்றே, அவர் விம்மி அழவும் திறம் கெட்டு போயினரே என்று பாரதி பாடியதுதான் புறச்சார்பு தன்னுணர்ச்சி பாடல். அவனுடைய சொந்த வலி என்பது அவன் சார்ந்ததல்ல, அவன் இனம் சார்ந்த வலி அவனுடைய சொந்த வலியாக மாறுகிறது. அதுபோன்றுதான் பாரதிதாசனும் கூட சின்னஞ்சிறு பருவத்தில் திருமண கோலம் பூண்டு அடுத்த நாளே கணவனை பறிகொடுத்து கைமை நோன்பு ஏற்கக்கூடிய நிலைக்கு தள்ளப்படுகிற ஒரு பெண்ணை அவன் நினைந்து பார்க்கிறான். அவனே இளம் விதவையாக மாறுகிறான். டிரான்ஸ்பர்மேஷன் என்று ஆங்கிலத்திலே சொல்லுவோம். ஒரு பெண்ணினுடைய நிலையை, ஒரு விதவையினுடைய கண்ணீரை வெளியே நின்றபடி பார்த்து பேசுவது எழுதுவது என்பது வேறு. ஆனால் அந்த விதவையாகவே மாறி, அந்த விதவைக்குள்ளாகவே என்னுடைய ஆவி முழுவதும் சென்று சேர்ந்து நானே ஓர் இளம் விதவையாக மாறிவிட்ட நிலையில் பாடுகிற பாடல்தான் உன்னதமானது. அப்படித்தான் பாடுகிறான். கோரிக்கையற்று கிடக்குதன்னே இங்கு வேரில் பழுத்த பலா, மிக கொடியதென்றெண்ணிடப்பட்டதன்னே குளிர் வடிகின்ற வட்ட நிலா. பாரதிதாசனுடைய பாடல்களை படிப்பதில் இருக்கக்கூடிய சுகானுபவம் நீங்கள் இழந்து கிடக்கிறீர்களே என்பதுதான் எனக்கான வருத்தம். பாரதிதாசன் பாடல்களை மறுபடியும் எடுத்து படியுங்கள். குறிப்பாக பாரதிதாசனுடைய முதற் கவிதை தொகுதியை தயவு செய்து படியுங்கள். வாணியம்பாடி முத்தமிழ் மன்றத்தின் மூலமாக வழங்கப்படுகிற கருத்துக்களை கேட்பதற்காக காதுகளை தீட்டியபடி அமர்ந்திருக்கிற நீங்கள் இனியாவது பாரதிதாசன் கவிதைகள் புத்தகம் எங்காவது இருந்தால் முதற் கவிதை தொகுதியை வாங்கி படியுங்கள். எவ்வளவு வசீகரமான வார்த்தைகள்! பாரதிதாசனுக்கு நிகராக தமிழில் அப்படி வசீகரமான வார்த்தைகளை கொண்டு வந்து கொடுத்த கவிஞனை இன்று வரை நான் காணவில்லை. கைம்பெண்ணினுடைய அவலத்தை, கண்ணீரை, அழுகையை, வலியை அவன் எப்படி பாடுகிறான் பாருங்கள். கோரிக்கையற்று கிடக்குதன்னே இங்கு வேரில் பழுத்த பலா, மிக கொடியதென்றெண்ணிடப்பட்டதன்னே குளிர் வடிகின்ற வட்ட நிலா. சீரற்றிருக்குதையோ இளம் தென்றல் சிறந்திடும் பூஞ்சோலை, சீரற்றிருக்குதையோ இளம் தென்றல் சிறந்திடும் பூஞ்சோலை, சீச்சி என்று இகழ்ந்திடப்பட்டதன்னே நரும் சீதன பூமாலை. நாடப்படாதென்று சொல்லி வைத்தார் நலம் தரும் கனியை, நாடப்படாதென்று சொல்லி வைத்தார் எதை? நலம் தரும் கனியை. இப்படி வரிசையாக அந்த கைம்பெண்ணினுடைய நிலையை வர்ணித்துக் கொண்டே வரக்கூடியவன் கடைசியில் சொல்கிறான், காதல் சுரக்கும் நெஞ்சினிலே கெட்ட கைமையை தூர்க்காதீர், காதல் சுரக்கும் நெஞ்சினிலே கெட்ட கைமையை தூர்க்காதீர். ஒரு காதலனோடு அவள் சேருவதை நீங்கள் சாத்திரம் கொண்டு தடுக்காதீர் என்று பேசுகிறார். விதவை திருமணத்தை முன்னெடுத்து பேசிய பாவேந்தர், பெண்ணடிமைத்தனத்திற்கு எதிராக போர்க்கோலம் பூண்ட பாவேந்தர், பகுத்தறிவு கருத்துக்களை விதைப்பதற்காகவே தமிழில் வேள்வி நடத்திய பாவேந்தர், பொது உடைமை கொள்கைகளை கொண்டு வந்து சேர்க்க வேண்டும் என்பதற்காகவே பேனா பிடித்த பாவேந்தர் என்று பாவேந்தரின் பல்வேறு பக்கங்களை, பல்வேறு பரிணாமங்களை உங்களிடம் சொல்லிக் கொண்டே போகலாம். நீங்கள் அந்த முதற் கவிதை தொகுதியை எடுத்து பாருங்கள். அதில் முதல் பாடலாக பாரதி சொல்லி அவர் எழுதிய பாடல் இருக்கும். ஒரு திருமண விழாவில் அவர்கள் கலந்து கொள்கிறார்கள். பாரதியினுடைய பாடல்களில் நெஞ்சை பறிகொடுத்த நிலையில் பாரதிதாசன் இருக்கிறார். அப்பொழுது அவருடைய பெயர் பாரதிதாசன் இல்லை, தமிழ் ஆசிரியராக இருந்த கனக சுப்புரத்தினம். வேணுநாயக்கர் என்பவருடைய இல்லத்தில் கூடிய அந்த திருமண வைபவத்தில் கனக சுப்புரத்தினம் அமர்ந்திருக்கிறார். சுற்றி நண்பர்கள் சூழ்ந்திருக்கிறார்கள். அங்கே பாரதியும் இருக்கிறான்.
அவன்தான் பாரதி என்று பாரதிதாசனாக பிறகு வடிவெடுத்த கனக சுப்புரத்தினத்திற்கு தெரியாது. அங்கே உள்ள நண்பர்கள் கனக சுப்புரத்தினத்தை பார்த்து பாடல் ஒன்று பாடுங்கள் என்கிறார்கள். பாடல் ஒன்று பாடு என்று நண்பர்கள் சொன்ன அடுத்த கணம் கனக சுப்புரத்தினம் வாய் திறந்து பாடுகிறார். வீர சுதந்திரம் வேண்டி நின்றார் பின்பு வேறொன்று கொள்வாரோ, என்றும் ஆரமுதுண்ணுதற் காசை கொண்டார் கள்ளில் அறிவை செலுத்துவாரோ. பாடுகிறார், பெரும் குரல் எடுத்து இசையோடு பாடுகிறார். அதற்கு பிறகு அவர்கள் ஆஹா அற்புதமாக பாடுகிறீர்களே, இன்னொரு பாடலை பாடுங்கள் என்று சொல்கிறார்கள். அதில் அதிக உற்சாகத்தை அடையக்கூடிய கனக சுப்புரத்தினம் அதற்கு பிறகு பாடுகிறார். தொன்று நிகழ்ந்தது அனைத்தும் அறிந்திடும் சூழ்கலை வாணர்களும் இவள் என்று பிறந்தவள் என்றுணராத இயல்பினலாம் எங்கள் தாய் என்று பாடுகிறார். இந்த பாடல்களும் பாரதியின் பாடல்கள். இந்த பாடல்களை இவர் பாடிய பிறகு பாரதி திரும்பி பார்க்கிறார். எவ்வளவு அற்புதமாக உணர்வையே தூண்டக்கூடிய நிலையில் நீங்கள் உருக்கத்தோடு பாடுகிறீர்கள், நான் பாராட்டுகிறேன் என்கிறார். அதற்கு பிறகு அங்கே கூடியிருந்தவர்கள் சொன்னார்கள், இப்பொழுது நீ பாடிய இந்த 2 பாடல்களுக்கும் சொந்தக்காரர் இவர்தான் என்று. அதற்கு முன்பு வீதியில் பாரதிதாசன் பாரதி வரும்போதும் போகும் பொழுதும் பார்த்திருக்கிறார் புதுவையில். அவரே சொல்கிறார், ஒரு ரவிவர்மா ஓவியம் போல் வீதியில் எனக்கு முன்னாலே சென்று கொண்டிருந்த பாரதியை நான் தரிசனம் செய்திருக்கிறேன், ஆனால் இவர்தான் பாரதி என்று அன்றுதான் அறிந்து கொண்டேன் என்றார். அதற்கு பிறகு ஒரு கட்டத்தில் பாரதி தன்னுடைய நண்பர்களிடம் சொல்கிறார், இவன் மாபெரும் கவிஞன், இவனுக்குள் கவி ஆற்றல் இருக்கிறது, இவன் உங்களுக்கு முன்னால் ஒரு கவி பாடுவான் என்கிறார். அப்பொழுது பாடியதுதான் பாரதிதாசனுடைய பாடலாக நீங்கள் முதற் கவிதை தொகுதியை எடுத்து பார்த்தால் முதல் பக்கத்திலேயே இருக்கும். என்ன பாடல் அது! எங்கெங்கு காணினும் சக்தியடா தம்பி 7 கடல் அவள் வண்ணமடா, அங்கு தங்கும் வெளியினில் கோடி அண்டம் அந்த தாயின் கைப்பந்தென ஓடுமடா, ஒரு கங்குலில் 7 முகிலினமும் வந்து கர்ஜனை செய்தது கண்டதுண்டோ. அந்த பாடல் முழுவதையும் படிக்க வேண்டும் நீங்கள். காலை ஒருவன் கவிச்சுவையை கரை காண நினைத்த முழு நினைப்பில் அன்னை தோளசை தங்கு ஆடுகின்றாள், அவர் தொல்லறிவாளர் திறம்படைத்தார் என்று பாடல் வரும். முதல் வரியிலே இருந்து கடைசி வரி வரையில் நீங்கள் அந்த பாடலை படித்து பார்க்க வேண்டும். அந்த பாடல்தான் பாரதி மனதை கவர்ந்தது. பாரதி அந்த பாடலின் நெஞ்சை பறிகொடுத்து ஸ்ரீ சுப்பிரமணிய பாரதியின் கவிதா மண்டலத்தைச் சேர்ந்த கனக சுப்புரத்தினம் எழுதியது என்று அவரே சுதேசமித்திரன் இதழுக்கு அனுப்பி அந்த பாடலை வெளியிடச் செய்தார். பாரதிக்கும் பாரதிதாசனுக்கும் இடையே இருந்த 10 ஆண்டு கால பழக்க வழக்கங்களை எல்லாம் எடுத்து விளக்குவது என்றால் அதற்கு மட்டுமே மணிக்கணக்கில் இந்த மேடை தேவைப்படும். ஒன்று புரிந்து கொள்ளுங்கள், பாரதிதாசன் யாரையும் மதிக்காத மனிதன், செருக்கு நிறைந்த மனிதன், சிம்மாந்த நடை கொண்ட மனிதன், எவருக்கும் தலைவணங்காத மனிதன், அறிஞர் அண்ணாவையே அண்ணாதுரை என்றுதான் அழைத்து பழக்கப்பட்ட மனிதர். அண்ணாவிலே இருந்து அத்தனை திராவிட இயக்க தலைவர்களும் பாரதிதாசனுக்கு முன்னாலே நாற்காலி போட்டு அமர முடியாத அளவுக்கு நின்று பேசிய மனிதர்கள். ஆனால் அந்த பாரதிதாசன் சொல்கிறார், என் வாழ்வில் நான் மதித்த மனிதர்கள் 2 பேர். யார் முன்னாலும் நான் சிகரெட்டை புகைப்பேன், கால் மேல் கால் போட்டு அமர்ந்தபடி. 2 பேருக்கு முன்னால் தான் நான் கால் மீது காலும் போட மாட்டேன், சிகரெட்டும் புகைக்க மாட்டேன். யார் தெரியுமா? ஒன்று பெரியார், இன்னொருவர் பாரதி என்று பாரதிதாசன் சொல்கிறார். ஒரு அழகியல் முரண் என்ன தெரியுமா? பார்ப்பனியத்தை எதிர்த்து கடுமையாக எழுதிய மனிதன் பாரதிதாசன். ஆனால் பார்ப்பானாக பிறந்த பாரதியை கடைசி வரை கொண்டாடுகிறார். ஒரு இடத்தில் கூட பாரதிதாசன் பாரதியாரை குறைத்து பேசியதாகவே
நீங்கள் காண முடியாது. அந்த அளவுக்கு பாரதியிடம் நெஞ்சத்தை பறிகொடுத்தான் பாரதிதாசன். காரணம், பாரதிதாசனுக்கு முக்கியமானது தமிழ், தமிழ், தமிழ். நாம் அனைவரும் காற்றை சுவாசிக்கிறோம், ஆனால் தமிழை சுவாசித்த கவிஞன் இந்த மண்ணுலகத்தில் ஒருவன் இருந்தான் என்றால் அது பாவேந்தர் பாரதிதாசனை தவிர வேறு யாருமே கிடையாது. தமிழை சுவாசித்தான். தாயழி தமிழை என்றன் தமிழரின் கவிதை தன்னை 1000 மொழியிற்கான இப்புவி அவாவிற்றென்ற தோயுறும் மதுவின் நாறு தொடர்ந்தென்றன் செவியில் வந்து பாயும் நாள் எந்த நாளோ ஆரிதை பகர்வார் இங்கே. அவன் ஆசையை பாருங்கள். தாயழி தமிழை என்றன் தமிழரின் கவிதை தன்னை 1000 மொழியிற்கான இப்புவி அவாவிற்றென்ற தோயுறும் மதுவின் ஆறு தொடர்ந்தென்றன் செவியில் வந்து பாயும் நாள் எந்த நாளோ ஆரிதை பகர்வார் இங்கே என்று தன் விருப்பத்தை வெளிப்படுத்தியவன். என் செயலை, என் மூச்சை தமிழுக்கு தந்தேன் என்று சொன்னவன். நைந்தாயனில் என் வாழ்வும் நைந்து போகும் என்று சொன்னவன். நன்னிலை உனக்கு என்றால் அது எனக்கும் தானே என்று சேர்த்து பேசியவன். இதுவரையில் நீங்கள் பார்த்தால் சங்ககாலம் தொட்டு இன்று வரையில் தமிழை மட்டுமே பாடுபொருளாக்கி தமிழ் இயக்கம் கண்ட கவிஞன் பாரதிதாசன். எழுபது வயதாகிவிட்டது எனக்கு. 50 ஆண்டுகளாக இப்படித்தான் உணர்வு வயப்பட்டு உரத்த குரலில் பேசி பேசி பேசியே உருக்குலைந்து நிற்பவன் நான். என்னிடம் நண்பர்கள் பலர் சொல்லி இருக்கிறார்கள், ஏன் மணியன் இப்படி உன்னை வருத்திக் கொள்கிறாய்? உதடு நோகாமல் உடல் வருந்தாமல் அப்படியே மேலுதட்டில் பேசிவிட்டு இறங்க வேண்டியது தானே என்று. அப்படி பேச என்னால் ஒருபோதும் ஆகாது. இப்படியே பேசி பேசி சாவதற்கு நான் தயாராக இருக்கிறேனே தவிர அப்படி பேசியெல்லாம் என் ஆயுளை நீட்டிக்கொள்ள நான் தயாராக இல்லை. எப்படியாவது இந்த தமிழ் சமுதாயத்தை ஓரளவாவது என் பேச்சு பாதித்து எள்மூக்கின் முனைகளவாவது ஒரு மாற்றத்தை உருவாக்கி விடாதா என்றுதான் 50 ஆண்டு காலமாக நான் தவம் இருக்கிறேன். அதற்காகத்தான் இன்றைக்கு நான் பாரதிதாசனை கையிலே எடுத்துக்கொண்டேன். ஏனென்றால் இன்றைக்கு நாம் தமிழ் என்றாலே தூர தள்ளி நிற்கிறோம். நுனி நாக்கில் ஆங்கிலம் பேசினால் அவனுக்கு அற்புதமான எதிர்காலம் இருக்கிறது. அவன் எங்கோ போக போகிறான். தமிழ் பேசினால் தற்குறி, அவன் பள்ளத்திலே தான் விழப்போகிறான். நினைப்பவன் யார்? தமிழன். இந்த எண்ணம் யாருக்கு இருக்கிறது? தமிழச்சிக்கு. தமிழ்நாட்டில் இருக்கிற பள்ளிகளிலே ஒரு பள்ளியில் தானே தமிழில் பேசினால் தண்டனை கொடுக்கிறான். அயர்லாந்திலா இங்கிலாந்திலா? தமிழ்நாட்டில் தமிழ் பேசினால் பள்ளி நேரத்தில் நீ தமிழை பேசினாயா உனக்கு தண்டனை என்று சொல்கிறான். பாரதிதாசன் ஒரு இடத்தில் பேசுகிறார், திருவிகாவினுடைய எழுத்து வடிவத்தையும் மறைமலை அடிகளுடைய எழுத்து வடிவத்தையும் அவருடைய உரை நடையில் இருந்த உட்கருத்தையும் ஒரு ஆங்கில பேராசிரியர் எள்ளி நகையாடினார் என்ற செய்தி பாரதிதாசன் செவிகளில் வந்து சேருகிறது. உடனே சொல்கிறார், நான் இருக்கும் மேடையில் அவன் அப்படி பேசியிருந்தால் அவன் தலையை தனியாக எடுத்திருப்பேன் என்றார். அவன் தலையை தனியாக எடுத்திருப்பேன். திருவிகா தமிழன், மறைமலை அடிகள் தமிழன். அவர்கள் வடித்து கொடுத்த கருத்தோவியங்கள் அனைத்தும் தமிழ் மொழியில். அந்த தமிழை ஒருவன் படித்தான் என்றால் அவன் உடம்பின் மீது தலை இருக்கலாகாது என்று பேசக்கூடிய அளவுக்கு துணி உள்ளவராக இருந்த மனிதன் பாரதிதாசன். தமிழ் 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 என்று வாழ்ந்தவன். பாரதிதாசனுடைய தமிழ் இயக்கம் சின்னஞ்சிறு நூல்தான், அதை வாங்கி படியுங்கள். தமிழை எந்த அளவுக்கு அவன் காதலித்திருக்கிறான். தமிழுக்கும் அமுதென்று பேர், அந்த தமிழ் இன்ப தமிழ் எங்கள் உயிருக்கு நேர். தமிழுக்கு நிலவென்று பேர், அந்த தமிழ் எங்கள் சமூகத்தின் விளைவுக்கு நீர். தமிழுக்கு மனமென்று பேர், அந்த தமிழ் எங்கள் வாழ்வுக்கு நிருமித்த ஊர். தமிழுக்கு மதுவென்று பேர், அந்த தமிழ் எங்கள் உரிமைச்சம் பயிருக்கு வேர்.
தமிழ் எங்கள் இளமைக்கு பால், இன்ப தமிழ் நல்ல புகழ்மிக்க புலவர்க்கு வேல். தமிழ் எங்கள் உயர்வுக்கு வான், இன்ப தமிழ் எங்கள் அசதிக்கு சுடர் தந்த தேன். தமிழ் எங்கள் அறிவுக்கு தோள், எங்கள் பிறவிக்கு தாய். இன்ப தமிழ் எங்கள் வளமிக்க உளமுற்ற தீ என்று பாடுகிறானே பாரதிதாசன். எனவே இப்படி தமிழை நேசித்து நேசித்து சுவாசித்து சுவாசித்து பாடியவன் யார்? சஞ்சீவி பர்வதத்தின் சாரலில் இப்பொழுது நான் நுழைகிறேன். நண்பர்களே, பாரதிதாசனுக்குள்ளே முழுமையாக செல்ல வேண்டும் என்றால் குடும்ப விளக்கு வரை நான் பேச வேண்டும். புதுமைப்பித்தன் மிக அழகாக சொன்னார், தமிழகத்திற்கென்று பாரதி கொடுத்த சொத்து எவ்வளவோ, அந்த சொத்துக்களில் மிக முக்கியமானது அவன் வழங்கிய ஞான ரதம், அவன் கொடுத்த பாஞ்சாலி சபதம், அவன் தந்த கண்ணன் பாட்டு என்பதோடு புதுமைப்பித்தன் நிற்கவில்லை. அவன் உருவாக்கி கொடுத்த கனக சுப்புரத்தினம் என்றார். கனக சுப்புரத்தினம் பாரதிதாசன் பாரதி தமிழுக்கு கொடுத்த கொடை என்கிறார். பாரதியை ஒரு மகாகவி என்று ஏற்றுக்கொள்வதற்கே இங்கே யாரும் தயாராக ஒரு காலத்தில் இல்லை. இதே மகாத்மா காந்தி சென்னையில் வந்த பொழுது காந்தியை சந்திப்பதற்கு பாரதி உள்ளே சென்றானே, சென்ற பொழுது காந்தியின் பக்கத்திலே நின்றவர் தானே ராஜாஜி, பக்கத்தில் நின்றவர் தானே சத்தியமூர்த்தி, வாசற்கதவின் பக்கம் நின்று கொண்டிருந்தவர் தானே வாரா. இவர்கள் அத்தனை பேரும் பிராமணர்கள் தானே. ஆனால் சென்ற பாரதி எப்படிப்பட்டவன் என்று ஒருவராவது காந்திக்கு அறிமுகம் செய்து வைத்தார்களா? இல்லை. வாராவை விதிவிலக்காக வைத்து விடுங்கள். ஏனென்றால் அவன் கொடுத்த பாரதி சரித்திரம் தான் பாரதியாரை முழுமையாக நம் கண் முன்னாலே கொண்டு வந்து சேர்த்தது. பாரதி வருகிறான். நாளை கடற்கரையில் ஒரு நிகழ்ச்சி வைத்திருக்கிறேன், காந்தி மிஸ்டர் காந்தி உங்களால் அதில் பங்கேற்று பேச முடியுமா என்று கேட்கிறான். பக்கத்திலே இருக்கிற செயலாளரிடம் கேட்கிறார், நாளை நம் நிகழ்ச்சி என்ன? ஏற்கனவே நிகழ்ச்சிகள் இருக்கின்றன, மகாதேவ தேசாய் ஏற்கனவே நிகழ்ச்சிகள் இருக்கின்றன என்று சொல்லிவிட்டார். மிஸ்டர் பாரதி, நாளை என்னால் வர முடியாது, வேறொரு நாளில் வைத்துக் கொள்ளலாமா? காந்தி கேட்கிறார், சாரி, நிகழ்ச்சி ஏற்கனவே முடிவு செய்யப்பட்டு விட்டது, மகிழ்ச்சி, வருகிறேன் என்று திரும்பிவிட்டார். திரும்பிய பிறகு பாரதியை குறித்து காந்தி கேட்கிறார், யார் அவர் என்று கேட்கிறார். அப்பொழுது கூட இவர்கள் என்ன சொல்கிறார்கள்? தென்னாப்பிரிக்காவிலேயே நீங்கள் போராட்டம் நடத்திய பொழுது உங்களுக்காக இந்தியா பத்திரிகையில் நிதி திரட்டிய மனிதன் இவன் சொன்னார்களா? உங்களுக்காக கார்ட்டூன் போட்டு கௌரவித்த மனிதன் சொன்னார்களா? இல்லை. ஏன் இவர்கள் பாரதியை தூக்கி பிடிக்கவில்லை? பார்ப்பானை ஐயர் என்ற காலமும் போச்சே, பார்ப்பானை ஐயர் என்ற காலமும் போச்சே, வெள்ளை பரங்கிகரை துறை என்ற காலமும் போச்சே எழுதியவன் பாரதி. முன்னாளிலே ஐயரெல்லாம் வேதம் ஓதுவார், 3 மழை பெய்யுமடா மாதம், இந்நாளிலே பார்ப்பார் இவர் ஏது செய்தும் காசு பெற பார்ப்பார் எழுதியவன் பாரதி. சூத்திரனுக்கு ஒரு நீதி, தண்ட சோறுண்ணும் பார்ப்புக்கு வேறொரு நீதி, சாத்திரம் சொல்லிடுமாயின் அது சாத்திரம் அன்று, சதி என்று கண்டோம் என்று சொன்னவன் பாரதி. எனவே பாரதியை இவர்களுக்கு பிடிக்காது. ஆனால் இந்த பாரதியை எப்படியெல்லாம் பரவசத்தோடு பாவேந்தர் பாரதிதாசன் அறிமுகம் செய்கிறார் தமிழ் மண்ணுக்கு. உயர் தமிழுக்கு உய் நெறி காட்டிய புதுநெறி வகுத்த புலவன் பாரதி. தமிழ் உயர்ந்தது, உயர் தமிழுக்கு உய்வகை காட்டுகின்ற, அது வாழ்வதற்கு வழிகாட்டியவன் யார்? புதுநெறி காட்டிய புலவன் பாரதி. தமிழகம் தகும் உயர் வழிக்கும் தலைவனை எண்ணி தவம் கிடக்கையில் இலகு பாரதி புலவன் தோன்றினான். பைந்தமிழ் தேர்ப்பாகன், அவன் ஒரு செந்தமிழ் தேனி, சிந்துக்கு தந்தை, குவிக்கும் கவிதை குயில், இந்நாட்டினை கவிழ்க்கும் பகையை கவிழ்க்கும் கவி முரசு, நீடுதுயில் நீக்க பாடி வந்த நிலா, காடு கமழும் கற்பூர சொற்கோ, கற்பனை ஊற்றாம் கதையின் புதையல், திறம் பாட வந்த அறிஞன்,
புதிய அறம் பாட வந்த மறவன், மண்டும் மதங்கள் அண்டா நெருப்பவன், அயலார் எதிர்ப்புக்கு அணையா விளக்கவன். என்னென்று சொல்வேன், என்னென்று சொல்வேன், தமிழால் பாரதி தகுதி பெற்றதும் தமிழ் பாரதியால் தகுதி பெற்றதும் எவ்வாறு என்பதை எடுத்துரைக்கின்றேன் என்று பாடி பரவசப்பட்டவன் பாரதிதாசன். பாரதியாருடைய படைப்புகளை பற்றி எப்படி பேசுகிறான்? ஞானரதம் போல் ஒரு நூல் எழுத யார் உண்டு? கண்ணன் பாட்டு போல் நவில கற்பனைக்கு போவதெங்கே? பாஞ்சாலி சபதம் போல் புதுநெறி காட்டும் பாஞ்சாலி சபதம் போல் படைப்பதற்கு யார் இருக்கிறார்கள் என்று கேட்டவன் பாரதிதாசன். அந்த பாரதிதாசனுடைய சஞ்சீவி பர்வதத்தின் சாரலில் உங்களை கொஞ்ச நேரம் அழைத்து கொண்டு செல்ல விரும்புகிறேன். ஒரு கவிதை ஓவியமாக மாறும். ஒருவன் சொன்னான், கவிதை பேசுகின்ற ஓவியம், ஓவியம் பேசாத கவிதை. கவிதை பேசுகின்ற ஓவியம், ஓவியம் பேசாத கவிதை. இப்பொழுது நீங்கள் பாருங்கள், ஒரு காட்சியை அப்படியே கண் முன்னாலே கொண்டு வந்து நிறுத்துகிற அந்த ஆற்றல் பாரதிதாசன் படைப்புகளில் பல இடங்களில் பார்க்கலாம். சஞ்சீவி பர்வதத்தின் சாரலுக்கு நம்மை அழைத்து கொண்டு போகிறான். குயில் கூவிக்கொண்டிருக்கும், கோலம் மிகுந்த மயில் ஆடிக்கொண்டிருக்கும், வாசம் உடைய நற்காற்று குளிர்ந்தடிக்கும், கண்ணாடி போன்ற நீர் ஊற்றுக்கள் உண்டு, கனிமரங்கள் மிக்க உண்டு, பூக்கள் தோறும் சென்று தேனீக்கள் இருக்கும், வேட்டுவ பெண்கள் விளையாட இடம் உண்டு, காட்டு மறவர்களும் காதல் செய்யும் இடம் அது. இப்படி வரிசையாக சொல்லி நெஞ்சில் நிறுத்துங்கள், இந்த இடத்தை தான் சஞ்சீவி பர்வதத்தின் சாரல் என்று சொல்லிடுவார் என்று சொல்லி உங்களை உள்ளுக்குள்ளே அழைத்து செல்கிறான். அதில் அந்த சஞ்சீவி பர்வதத்தின் சாரலுடைய குறுங்காவியத்தினுடைய படைப்பு, அதில் உள்ள ஒரு சிறிய கதை வடிவம் என்னவென்றால், ஒரு தலைவன், குப்பன் என்று பெயர், அவனுடைய காதலி, இந்த குப்பன் தன்னுடைய காதலியை அழைத்துக் கொண்டு சஞ்சீவி பர்வதத்தின் சாரலுக்கு செல்கிறான் மகிழ்ச்சியாக இருப்பதற்கு. அப்பொழுது இவன் அவளிடம் முத்தம் கேட்கிறான். அவள் தருவதற்கு மறுக்கிறாள். இவன் சொன்னான், என் கைவசம் 2 மூலிகைகள் இருக்கின்றன, இந்த 2 மூலிகைகளில் உலக அதிசயத்தையே உனக்கு நான் காட்ட முடியும், இந்த மூலிகைகளை கொடுத்தால் முத்தம் எனக்கு கொடுப்பாயா என்று கேட்கிறான். அப்படி என்ன உலக அதிசயத்தை காட்டக்கூடிய மூலிகையை நீ வைத்திருக்கிறாய் என்று அவள் கேட்டாள். ஒரு மூலிகையை எடுத்து நீ வாயிலே வைத்தால் உலகம் முழுவதும் எந்தெந்த மொழியில் என்னென்ன பேசப்படுகிறதோ அத்தனையும் உன் தாய்மொழியில் தானாகவே தெரியும். அப்படியா? ஆமாம். இன்னொரு மூலிகையை எடுத்து உன் வாயிலே சுவைத்தால் உலகம் முழுவதும் எங்கெங்கே என்னென்ன காட்சிகள் அரங்கேறி கொண்டிருக்கின்றனவோ அத்தனை காட்சிகளும் உன் கண் முன்னால் அப்படியே தரிசனம் தரும் என்றான். நீ பொய் சொல்கிறாய் என்றான். இல்லை, உண்மை. அப்படி என்றால் நீ முதலில் மூலிகையை கொடு, நான் பரீட்சித்து பார்க்கிறேன், உண்மை என்றால் பிறகு முத்தத்தை பரிமாறிக் கொள்ளலாம் என்கிறாள். இதுதான் இந்த சஞ்சீவி பர்வதத்தின் அற்புதமான அந்த ஓட்டத்தில் நீங்கள் பாடல்களை படிக்க வேண்டும். அதில் இந்த தமிழ் சமூகத்தினுடைய ஒற்றுமை இன்மையை எவ்வளவு அழகாக கொண்டு வந்து ஒரு இடத்தில் சொல்கிறான். பெண்ணடிமைத்தனத்திற்கு எதிராக எப்படி பேசுகிறான். அந்த சஞ்சீவி பர்வதத்தின் சாரல் முழுவதிலும் அவனுடைய ஏக்கத்தை வெளிப்படுத்தி இருப்பான். பெண்ணுக்கு பேச்சுரிமை வேண்டாம் என்கின்றீரோ, மண்ணுக்கும் கேடாய் மதித்தீரோ பெண்ணினத்தை, பெண்ணடிமை தீரு மட்டும் பேசும் திருநாட்டு மண்ணடிமை தீர்ந்து வருதல் முயற்கும்பே, ஊமை என்று பெண்ணை உரைக்கு மட்டும் உள்ளடங்கும் ஆமை நிலைதான் ஆடவர்க்கும் உண்டு, புலனற்ற பேதையாய் பெண்ணை செய்தால் நிலம் விளைந்த பைங்கூ நிலைமையும் அம்மட்டே என்று பேசுகிறாள். இப்படி பெண்ணடிமைத்தனத்துக்கு எதிராக ஒரு அற்புதமான பாடலை அதிலே தான் பார்க்கிறோம். பல இடங்களில் நீங்கள் கேட்டிருப்பீர்கள், கண்ணின் கடைப்பார்வை காதலியர் காட்டிவிட்டால் மண்ணில் குமரருக்கு மாமலையும் ஓர் கடுகாம் என்று. அது இந்த சஞ்சீவி பர்வதத்தின் சாரலிலே தான் வருகிறது. இந்த சஞ்சீவி பர்வதத்தின் சாரலிலே தான் ஒரு மூலிகை அவர்கள் போடுகிறார்கள்.
அப்படி மூலிகை போட்டால் ஒவ்வொருவன் இத்தாலியிலே இருப்பவன் பேசுவது, பிரான்சிலே இருப்பவன் பேசுவது, இங்கிலாந்திலே இருப்பவன் பேசுவது என்று பேச்சுக்கள் வந்து காதிலே விழுகின்றன. இவன் இந்த குறுங்காவியத்தை எழுதிய நேரம் நாடு அடிமைப்பட்டு கிடந்த நேரம், வெள்ளையர் நம்மை ஆண்ட நேரம். இப்பொழுது இந்த பாடலை உங்களுக்கு சொல்கிறேன், கேளுங்கள். வெள்ளையர் ஆட்சியில் அடிமைப்பட்டு கிடந்த சூழலில் இதை அவன் எழுதுகிறான். இன்றும் இந்த பாடல் 100 விழுக்காடு அப்படியே பொருந்துகிறது. இந்த மூலிகையை போட்டுக்கொண்டார்கள். அப்படி மூலிகையை வாயிலே சுவைத்த பொழுது ஒரு வெள்ளைக்காரன் பேசுகிற பேச்சு இவர்கள் காதிலே விழுகிறது. வெள்ளைக்காரன் சொல்கிறான், ஓ என் சகோதரரே, ஒன்றுக்கும் அஞ்சாதீர், நாவலம் தீவு நம்மை விட்டு போகாது. நன்றாக கேட்குங்கள். ஓ என் சகோதரரே, ஒன்றுக்கும் அஞ்சாதீர், நாவலம் தீவு நம்மை விட்டு போகாது. வாழ்கின்றார் 30 முக்கோடி மக்கள் என்றால் சூழ்கின்ற பேதமும் அந்த தொகை இருக்கும். ஆகையினால் எல்லாரும் அங்கே தனித்தனிதான். ஏக மனதாகி அவர் நம்மை எதிர்ப்பதெங்கே? பேதம் வளர்க்க பெரும் பெரும் புராணங்கள், சாதி சண்டை வளர்க்கத்தக்க இதிகாசங்கள், கட்டி சமூகத்தின் கண்ணவித்து தாம் உண்ண கொட்டி அளக்கின்ற குருக்கள் கணக்கற்றோர், தேன் சுரக்க பேசி இந்த தேசத்தை தின்னுதற்கு வான்சுரரை விட்டு வந்த பூசுரரும் வாழ்கின்றார். இந்த உழைச்சேற்றை ஏறாத ஆழத்தை எந்தவிதம் நீங்கி அவர் நம்மை எதிர்ப்பார். இதுதான் இங்கே பாரதிதாசன் எழுதியிருக்கிற பாடல். நமக்குள் எத்தனை பிரிவுகள்! இன்றைக்கு தமிழ்நாட்டிலே தமிழன் ஒற்றுமையாக இருக்கிறானா? நம்மை பிரிப்பதற்கு சாதி இருக்கிறது, நம்மை பிரிப்பதற்கு மதம் இருக்கிறது, நம்மை பிரிப்பதற்கு இனம் இருக்கிறது, நம்மை பிரிப்பதற்கு அரசியல் இருக்கிறது. நம்மை இணைப்பதற்கு எது இருக்கிறது? தமிழ் என்ற ஒன்றை தவிர. யோசியுங்கள். இந்த தமிழ் தான் என்னுடைய முகம், தமிழ் இனம்தான் என்னுடைய முகவரி என்ற உணர்வு முதலிலே வந்துவிட்டால் நாவலன் தீவு நம்மை விட்டு போகாது. இது போன்ற ஏராளமான கவிதைகளை நீங்கள் சஞ்சீவி பர்வதத்தின் சாரலிலே பார்க்கலாம். ஒட்டுமொத்த இந்தியாவும் இப்படி கிடக்கிறது மூடப்பழக்கத்தில் என்பதற்கு ஒரு அற்புதமான பாடலை புரட்சி கவி என்று ஒரு குறுங்காவியம் இருக்கிறது. இந்த ஒன்றை சொல்வதற்கே நேரமாகும். பில்கனீயம் என்று வடமொழியில் உள்ள ஒரு சின்னஞ்சிறு காவிய கதை அது. ஏறக்குறைய நம்முடைய அம்பிகாபதியின் கதைக்கு பக்கத்திலே வந்து நிற்கக்கூடிய கருத்துக்கள் கொண்டது. இந்த கதையை உங்களுக்கு சொல்லிவிடுகிறேன். ஒரு அரசனுக்கு ஒற்றை மகள், அவள் பெயர் அமுதவல்லி. அவள் இலக்கண இலக்கியங்கள் அனைத்தையும் படித்து தேர்ச்சி பெற்றவள். அறநூல்களிலே இருந்து ஒழுக்க நூல்களிலே இருந்து தர்க்கசாஸ்திரம் வரை அனைத்தையும் ஆய்ந்து பார்த்தவள். ஆனால் அவ்வளவு அறிவாய்ந்த அந்த பெண்ணுக்கு கவிதை புனையக்கூடிய ஆற்றல் மட்டும் கைவரவில்லை. அதனால் நான் செய்யுள் இலக்கணம் அறிந்து கொள்ள வேண்டும் என்று தந்தையிடம் வந்து விண்ணப்பம் வைக்கிறாள். உடனே அரசன் தன் ஒற்றை மகளின் விருப்பத்தை நிறைவேற்றுவதற்காக அமைச்சனை அழைக்கிறான். அமைச்சரே, என் மகள் ஆசைப்பட்டு விட்டாள். மிகச்சிறந்த முறையில் செய்யுள் இலக்கணத்தை கற்றுத்தருவதற்கு ஒரு நல்ல கவிஞன் இருந்தால் அவனை அழைத்துக் கொண்டு வாருங்கள் என்றார். அமைச்சன் சொன்னான், தமிழ் கூறும் உலகத்தில் எங்கும் காண முடியாத ஆற்றலோடு ஒரு கவிஞன் நம் மண்ணிலேயே இருக்கிறான் மன்னனே. அப்படி என்றால் ஏன் தாமதம்? உடனே அழைத்துக் கொண்டு வா. இல்லை, அதிலே ஒரு சிக்கல் இருக்கிறது. என்ன சிக்கல்? நம்முடைய இளவரசி இளம் பெண், பேரழகி. அந்த கவிஞனும் இளம் வாலிபன், பேரழகன். பஞ்சையும் இருப்பையும் பக்கம் பக்கமாக நாமே சேர்த்து வைப்பது தவறல்லவா? வேறு ஏதாவது நேர்ந்து விட்டால் என்ன செய்வது என்றான். யோசிக்க வேண்டியதுதான் என்கிறான் மன்னன். உடனே அமைச்சன் சொல்கிறான், எல்லாவற்றுக்குமே ஒரு தீர்வு இருக்கிறது. இதற்கும் ஒரு தீர்வு உண்டோ? இருக்கிறது. சரி, சொல்லுங்கள் பார்க்கலாம். ஒருவரை ஒருவர் காணாமலேயே பாடம் நடக்க வேண்டும். அது எப்படி முடியும்? அந்த புறத்தில் இருக்கக்கூடிய நந்தவனத்தில் நடுவே ஒரு மேடை இருக்கிறது அல்லவா? ஆம்.
மேடையிலே நாம் ஒரு திரையை கட்டி விடுவோம். திரைக்கு அந்த பக்கம் இளவரசியும் இந்த பக்கம் கவிஞனும் இருந்து பாடம் நடக்கட்டும். திரையை விலக்கி பார்த்து விட்டால் அதற்கும் ஒரு வழி இருக்கிறது. என்ன வழி? இந்த கவிஞனிடம் சொல்லி விடுவோம், இளவரசிக்கு நீ பாடம் கற்றுக் கொடுக்கும் பொழுது மறந்தும் அவள் எப்படி இருப்பாள் என்று திரையை விலக்கி பார்த்து விடாதே. காரணம், அவள் பெருநோய் பிடித்தவள். இந்த கவிஞன் இவ்வளவு சிறப்பாக நமக்கு கற்பிக்கிறானே, இவன் எப்படி இருப்பான் என்று இளவரசி பார்த்து விடக்கூடாது அல்லவா? அதனால் அவளிடம் இவன் பார்வையற்ற அந்தகன் என்று சொல்லிவிடலாம். பார்வையற்றவனை பார்ப்பது நல்ல சகுனம் இல்லை என்ற ஒரு மூட நம்பிக்கை இருந்த காலம் அது. அதனால் இவனுக்கு பார்வை இல்லை என்றும் அவள் பெருநோயாளி என்றும் சொல்லிவிடலாம். பிரச்சனையே வராது என்றான். அற்புதமான ஒரு தீர்வை தந்து விட்டீர்களே அமைச்சரே, அப்படியே ஆகட்டும் என்றான். பிறகு அந்த புறத்தில் நந்தவனத்தில் நடுவிலே இருக்கிற மேடையில் திரை தொங்குகிறது. திரைக்கு அந்த பக்கம் இளவரசி, இந்த பக்கம் கவிஞன். பாடம் நடக்கிறது. நாட்கள் ஓடுகின்றன. ஒரு நாள் இளவரசி முன்பே வந்து அமர்ந்து விட்டாள். கவிஞன் வந்தான். அன்று பௌர்ணமி. வெள்ளி நிலா அப்படியே பௌர்ணமி கிரணங்களை அள்ளி வீசுகிறது வான வீதியில். இவன் கவிஞன் அல்லவா, விழிதிறந்து பார்க்கிறான். அந்த இடத்தில் பாரதிதாசனுடைய எழுத்துக்களோடு நீங்கள் கலக்க வேண்டும். நிலா எழுகிறது. பாரதிதாசன் அதை எப்படி சொல்கிறான்? விண் அத்தனையும் ஒளியால் கவ்வி உயர்ந்தது பார், இருட்காட்டை அழித்த நிலா. விண் அத்தனையும் ஒளியால் கவ்வி எழுந்தது பார், இருட்காட்டை அழித்த நிலா. பார்க்கிறான் கவிஞன். அதை எப்படி பாரதிதாசன் சொல்கிறான்? இமையாது நோக்கினான் முழு நிலாவை, இருவிழியால் தழுவினான், மனத்தால் உண்டான். இவையெல்லாம் தமிழுக்கு பாரதிதாசன் தந்த நன்கொடையட. நிலாவை பார்த்தான், அவ்வளவுதான். ஆனால் அது எப்படி பாரதிதாசன் சொல்கிறான்? இமையால், இமை இருக்கிறதே, இந்த இமையால் முழு நிலாவை தழுவினான். இமையால் தழுவினான் முழு நிலாவை, இருவிழியால் உண்டான். இருவிழியால் தழுவினான். இமையாது நோக்கினான் முழு நிலாவை, இருவிழியால் தழுவினான், மனத்தால் உண்டான். சுமை சுமையாய் உவப்பெடுக்க, அப்படியே உவகை மகிழ்ச்சி வெள்ளம் பெருக்கெடுக்கிறதா. சுமை சுமையாய் உவப்பெடுக்கிறது. அப்படி உவப்பெடுக்கக்கூடிய நிலையில் பாடாமல் இருக்க முடியவில்லை அவனால். உடனே அதை நாத்திகராக இருக்கக்கூடிய பாரதிதாசன் தன்னை மறந்து எழுதுகிறார். வாணி பெய்திட்டால் நற்கவிதை, வாணி அமைத்திட்டால் நற்கவிதை, மழை போல் பொழிந்தான். அங்கே சரஸ்வதி வந்து உன் நாவிலே உட்கார்ந்து விடுகிறாள். கவிதை வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுகிறது. இவன் நிலாவை பார்க்கிறான். அந்த பக்கம் அவள் இருக்கிறாள். நிலாவை பார்த்து விட்டு இவன் பாடுகிறான். நீலவான் ஆடைக்குள் உடல் மறைத்து நிலாவென்று காட்டுகின்றாய் ஒளி முகத்தை. பாடலை பாருங்கள். நீலவான் ஆடைக்குள் உடல் மறைத்து நிலாவென்று காட்டுகின்றாய் ஒளி முகத்தை, கோல முழுதும் காட்டிவிட்டால் காதல் கொள்ளையிலே இவ்வுலகம் சாமோ. அடி நிலவு பெண்ணே, மேகம் என்கிற ஆடையில் உடல் முழுவதும் மறைத்துக் கொண்டு முகம் மட்டும் காட்டுகிறாயே, முழு வடிவத்தையும் ஏன் நீ காட்ட மறுக்கிறாய்? காரணம் புரிகிறது. இந்த முகம் மட்டும் காட்டுகிற பொழுதே உலகத்தில் உள்ள அத்தனை பேரும் பைத்தியம் பிடித்து அலைகிறார்களே, உன் முழு வடிவத்தையும் பார்த்து விட்டால் மண்ணில் உள்ள மாதரெல்லாம் என்ன ஆவார்? அதனாலேதான் நீ உடல் முழுவதும் மேக ஆடையால் மறைத்து உன் முகம் காட்டுகிறாய். நீலவான் ஆடைக்குள் உடல் மறைத்து நிலாவென்று காட்டுகின்றாய் ஒளி முகத்தை, கோலம் முழுதும் காட்டிவிட்டால் காதல் கொள்ளையிலே இவ்வுலகம் சாமோ. வானச்சோலையிலே பூத்த தனி பூவோ, நீதான் சொக்க வெள்ளி பார்க்குடமோ, அமுத ஊற்றோ,
காலை வந்த செம்பருதி கடலில் மூழ்கி கனல் மாறி குளிர் அடைந்த ஒளி பிழம்போ. என்ன கற்பனை அது! காலையில் சூரியன் உதித்ததாம், மாலை வரையில் சூரியன் உதித்து அது வெயில் முழுவதையும் கொண்டு வந்து சேர்த்து உடல் முழுவதும் கொதித்து வெம்மை தாழாமல் கடலிலே அந்தி பொழுதில் இறங்கி விடுகிறதாம். நாள் முழுவதும் வான வீதியில் சுட்டெரித்த நெருப்பாக சுடர்விட்ட சூரியன் அந்தி பொழுதில் தன் வெம்மை தாழாமல் தன் வெம்மையை தணிவித்துக் கொள்வதற்காக கடலுக்குள்ளே மூழ்கியதாம். மூழ்கி தன் வெம்மை தணிந்து குளிர்ந்த முழு நிலவாய் கடலிலிருந்து வெளியே வருகிறதாம். நீலவான் ஆடைக்குள் உடல் மறைத்து நிலாவென்று காட்டுகின்றாய் ஒளிமுகத்தை, கோல முழுதும் காட்டிவிட்டால் காதல் கொள்ளையிலே இவ்வுலகம் சாமோ, வானச் சோலையிலே பூத்ததனி பூவோ, நீதான் சொக்க வெள்ளி பார்க்குடமோ அமுத ஊற்றோ, காலை வந்த செம்பருதி கடலில் மூழ்கி கனல் மாறி குளிரடைந்த ஒளி பிழம்போ, அந்தி இருளால் கருகும் உலகு கண்டேன், அவ்வாறே வாங்கண்டேன் திசைகள் கண்டேன், பிந்தி அந்த காரிருள் தான் சிரித்ததுண்டோ, பெருஞ்சிரிப்பின் ஒளிமுத்தோ நிலவே நீதான், சிந்தாமல் சிதறாமல் அழகையெல்லாம் சேகரித்து குளிரேற்றி ஒளியும் ஊட்டி இந்தா என்றே இயற்கை அன்னை வானில் எழில் வாழ்வை சித்தரித்த வண்ணம்தானோ. உனை காணும் போதினிலே என் உளத்தில் ஊறி வரும் உணர்ச்சியினை எழுதுதற்கு நினைத்தாலும் வார்த்தை கிடைத்திடுவதில்லை. இதுவரை கவிஞனாக பாடினான், இப்பொழுதுதான் சமூகம் சார்ந்த சிந்தனையாளனாக ஒரு கருத்தை கொண்டு வந்து சேர்க்கிறான். அதுதான் பாரதிதாசன். அதுதான் பாரதிதாசன். உனை காணும் போதினிலே என் உளத்தில் ஊறி வரும் உணர்ச்சியினை எழுதுதற்கு நினைத்தாலும் வார்த்தை கிடைத்திடுவதில்லை. நித்திய தரித்திரராய் உழைத்துழைத்து திணை துணையும் பயனின்றி பசித்த மக்கள் சிறிது கூழ் தேடுங்கால் பானை ஆற கனத்திருந்த வெண் சோறு காணும் இன்பம் கவின் நிலவே உனை காணும் இன்பம் தானோ. புரிகிறதா உங்களுக்கு? புரிந்திருந்தால் தான் தமிழ் என்றோ வாழ்ந்திருக்குமே. என்ன சொல்கிறான் அவன்? பசித்து கிடக்கிற வயிறு ஏழை தொழிலாளிக்கு கூழ் கிடைக்குமா என்று நினைக்கிறான். கூழுக்கு அலைகிறான். கும்பி கூழுக்கு அழுகிறது. கூழுக்கு அழுது கூழே கிடைக்காத நிலையில் வெம்பி வாடி வதங்கி அமர்ந்திருக்கக்கூடியவன் முன்னால் மல்லிகை பூக்களே தோற்கக்கூடிய அளவுக்கு வெண்முத்துக்களை போல ஒரு பானை முழுவதும் சோறு கொண்டு வந்து சேர்த்தால் அதை பார்க்கிற பொழுது எப்படி பரவசம் ஒரு ஏழைக்கு வருமோ அந்த பரவசம் உன்னை பார்க்கிற பொழுது எனக்கு வருகிறது என்று சொன்ன கவிஞனடா பாரதிதாசன். நித்திய தரித்திரராய் உழைத்து உழைத்து திணை துணையும் பயன் இன்றி பசித்த மக்கள் சிறிது கூழ் தேடுங்கால் பானை ஆற கனத்திருந்த வெண் சோறு காணும் இன்பம் கவின் நிலவே உனை காணும் இன்பம் தானோ. இதே மாதிரி ஒரு இடத்தில் ஒரு அற்புதமான கற்பனை பாரதிதாசன் எப்படி கவிஞன் சிந்திக்கிறான் என்று பாருங்கள். இன்றைக்கு நாம் பல பேர் கவிஞர்களாகவே மாறிவிட்டோம். அதையே பாரதிதாசன் இடத்தில் கேலி செய்திருக்கிறார். குப்பனோ குளிக்க போனான், கூடவே நானும் போனேன், எப்படா வந்தா என்றான், இப்போதான் வந்தேன் என்றேன். இதுவும் கவிதை தான். இது மாதிரி கவிதைகளை ஏராளமாக எழுதலாம். நான் கூட ஒரு கல்லூரியில் பேசுகிற போது மாணவர்கள் சொன்னேன், இப்பொழுதெல்லாம் தமிழில் கவிதை எழுதுவதில் சிரமமே இல்லை. இப்பொழுது நானே ஒரு கவிஞன். வள்ளுவனே ஒரு மக்கள் கவிஞனாக மாற வேண்டும் என்றால் குறைந்தபட்சம் இளையராஜாவின் மெட்டுக்கு 2 பாடலாவது எழுத வேண்டும். இல்லை என்றால் எவனும் வள்ளுவனை திரும்பி பார்க்க மாட்டான். சரி, இப்பொழுது மெட்டு போடுகிறார் இளையராஜா என்று வைத்துக் கொள்ளுங்களேன். நான் தான் பாடல் எழுத உட்கார்ந்திருக்கிறேன். அதுக்கு என்ன பேராற்றல் எனக்கு தேவையா என்ன? அதெல்லாம் கண்ணதாசனோடு முடிந்து விட்டது. இப்பொழுது என்ன ஒன்றுமே கிடையாது. இப்பொழுது இளையராஜா இருக்கார், தத்தகாரம் வாசிக்கிறான்னு வைத்துக் கொள்ளுங்க. நான் உடனே சொல்வேன், வானத்திலே மஞ்சு, அடுத்த வரி மாமரத்தில் பிஞ்சு, அதுக்கு அடுத்த வரி காதலியே அஞ்சு, அதுக்கு அடுத்த வரி கலங்குதடி நெஞ்சு. முடிஞ்சு போச்சே. வானத்திலே மஞ்சு, மாமரத்தில் பிஞ்சு, காதலியே அஞ்சு, கலங்குதடி நெஞ்சு. என்ன கவிஞன்டா!
ஆனா பாரதிதாசன் எப்பேற்பட்ட கவிஞன்! வானத்தை பார்க்கிறான், பகல் முழுவதும் ஒற்றை சூரியன் சுட்டெரிக்கிறது. அதே வானத்தை இரவில் பார்க்கிறான், வானம் உடல் முழுவதும் நட்சத்திரங்களாக இருக்கின்றன. இந்த அதிசயம் எப்படி நேர்ந்தது? பாரதிதாசன் ஒருவன் தான் தமிழுக்கு இப்படி ஒரு சிந்தனையை கொடுத்தான். பாரதிதாசன் சொல்கிறான், இந்த நட்சத்திரங்கள் எப்படி வந்தன? மண்மீதில் உழைப்பாரெல்லாம் வறியறான். உழைப்பவன் முழுவதும் எப்படி இருக்கிறான்? ஏழையாக இருக்கிறான், வறுமையோடு போராடுகிறான். மண்மீதில் உழைப்பாரெல்லாம் வறியறான். உரிமை கேட்டால் புன்மீதில் அம்பு பாய்ச்சும் புலையர் செல்வரான். செய்த தொழிலுக்கு கூலி கேட்கிறான், செய்த சேவைக்கு கூலி கேட்கிறான். அவனை இவன் சவுக்கால் அடிக்கிறான், கூலி கொடுக்க மறுக்கிறான் என்றால் அதை பாரதிதாசன் எப்படி சொல்கிறான்? மண் மீதில் உழைப்பாரெல்லாம் வரிகராம், உரிமை கேட்டால் புன்மீதில் அம்பு பாய்ச்சும் புலையர் செல்வராம். இந்நிலையை கண்மீதில் பகலில் எல்லாம் கண்டு கண்டு அந்திக்கு பின் விண்மீனாய் கொப்பளித்த விரிவானம் பாராய் தம்பி. நாள் முழுவதும் வானத்திலே இருந்து சூரியன் பார்க்கிறதாம். என்ன கொடுமை இது! உழைத்துக் கொண்டே இருக்கிறான், ஆனால் வறுமை பள்ளத்தில் விழுந்து கிடக்கிறான். அவன் உழைப்பை உண்டு ஒருவன் கொழுத்து கிடக்கிறான். கொழுத்தவனிடம் உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் கேட்டால் கொடுக்க மறுக்கிறான். என்னடா சமூக நீதி இது என்று பகல் முழுவதும் வானம் பார்த்து கொண்டே இருந்ததாம். இந்த அநீதியை பார்த்து பார்த்து மனம் கொதித்து போனதாம். மனம் கொதித்த நிலையில் இரவில் உடல் முழுவதும் கொப்புளங்களாக மாறிவிட்டதாம். அந்த கொப்புளங்கள் தானடா நாம் காணுகிற நட்சத்திரங்கள் என்று பேசுபவன் பாரதிதாசன். திரைக்கு அந்த பக்கம் இருந்த பேரழகி யோசிக்கிறாள், என்னடா இது? இது நாள் வரை நமக்கு தமிழ் சொல்லிக் கொடுத்தவன் பார்வையற்றவன் என்றல்லவா சொன்னார்கள். பார்வையற்றவன் எப்படி பௌர்ணமி நிலாவை பார்க்க முடியும்? பௌர்ணமி நிலாவை பார்த்துவிட்டு எப்படி இந்த அளவுக்கு வர்ணித்து பாட முடியும்? இதில் ஏதோ ஒரு சூழ்ச்சி இருக்கிறது என்று திரையை விலக்கி பார்த்தாள். பேரழகன் அங்கே உட்கார்ந்திருக்கிறான். அவன் விழி உயர்த்தி பார்க்கிறான், பேரழகி இங்கே அமர்ந்திருக்கிறாள். அவ்வளவுதான். பஞ்சும் நெருப்பும் ஒன்றை ஒன்று பார்த்து விட்டன. எது நடக்க கூடாது என்று மன்னன் நினைத்தானோ அது நடந்து விட்டது. காரிருளால் சூரியன் தான் மறைவதுண்டோ? கரை சேற்றால் தாமரையின் வாசம் போமோ? பேரெதிர்ப்பால் உண்மையும் தான் இன்மையாமோ? பிறர் சூழ்ச்சி செந்தமிழை அழிப்பதுண்டோ? எங்கேயும் தமிழ்தான். எதை எழுதினாலும் தமிழை கொண்டு வந்து விடுவான். பிறர் சூழ்ச்சி செந்தமிழை அழிப்பதுண்டோ? நேர் நிறுத்தி தீர்ப்புரைத்து சிறையில் போட்டால் நிறை தொழிலாளர் உணர்வும் மறைந்து போமோ? சீரழகே தீந்தமிழே உனை என் கண்ணை திரையிட்டு மறைத்தார்கள் என்று சொன்னான். சீரழகே தீந்தமிழே உனை என் கண்ணை திரையிட்டு மறைத்தார்கள் என்றான். உடனே அவளுக்கு காதல் பொங்குகிறது. படிக்க வேண்டாம், நான் முழுவதையும் உங்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்க முடியாது, படிக்க வேண்டும். அப்பொழுது அவள் காதலாகிவிட்டாள். அவள் காதலாகிவிட்டு அவள் பேசுவதை பாரதிதாசன் எப்படி சொல்கிறான் என்று பார்க்க வேண்டும். நீங்கள் புதிய பறவை என்று ஒரு படம் வந்தது. அந்த படத்தில் கண்ணதாசனுடைய ஒரு அழகான பாடல், சிட்டுக்குருவி முத்தம் கொடுத்து சேர்ந்திட கண்டேனே, செவ்வானம் கடலினிலே கலந்திட கண்டேனே, முட்டு விரிந்த மலரினிலே வண்டு மூழ்கிட கண்டேனே, மூங்கிலே காற்று வந்து மோதிட கண்டேனே. என்ன சொல்றா அவ? இவ்வளவு நடக்கு, சுத்தி பார். இவ்வளவும் பார்த்த பிறகு நீ சும்மா இருக்காதேன்றா. அவள் எவ்வளவு அழகாக சொல்கிறாள். சிட்டுக்குருவி முத்தம் கொடுத்து சேர்ந்திட கண்டேனே, செவ்வானம் கடலினிலே கலந்திட கண்டேனே, முட்டு விரிந்த மலரினிலே வண்டு மூழ்கிட கண்டேனே, மூங்கிலே காற்று வந்து மோதிட கண்டேனே.
அந்த காதல் உணர்வை அவள் இறக்குமதி செய்கிறாள் தலைவனிடம். இது எங்கிருந்து பெற்றான் கண்ணதாசன்? பாரதிதாசனிடமிருந்து பெற்றான். இங்கே இப்பொழுது இவள் பேசுகிறாள். வானத்தை வெண்ணிலா வந்து தழுவுவதும் மோனத்திருக்கும் முதிர் சோலை, வானத்தை வெண்ணிலா வந்து தழுவுவதும் மோனத்திருக்கும் முதிர் சோலை மெய்சிலிருக்க ஆனந்த தென்றல் வந்து ஆறத் தழுவுவதும் நான் நோக்கி நோக்கி நலிதலினை காணாயோ, சித்திரித்த ஆனடகே சென்று படர் முல்லையினை கத்தரித்தல் இன்றி கரம் தழுவும் மாமரமும், சத்தமிட்ட வண்டு முல்லையினை முத்தமிட்டு உருவாக்கும் சூழலும் உணர்வுதனை உண்டாக்கவில்லையோ உன்பால், தணலைத்தான் வீசுகிறான் சந்திரனும் என்மேல், குணமுள்ளார் கொஞ்ச வரும் கோதையரை காதர் பிணமாக்கி தாங்கள் பிழைக்க நினைப்பாரோ என்று தன் காதல் எரிதழலுக்கு ஆற்றாமல் சென்று தன் சிந்தை தெரிவித்தாள் சேல்விழியாள். வானத்தில் வெண்ணிலா தழுவதிலே இருந்து முல்லை மலரில் வண்டு போய் சேருவது வரையில் சொல்லி, இவற்றையெல்லாம் பார்க்கும் பொழுது எனக்கு ஏற்படுகிற உணர்வு உனக்கும் உருவாகவில்லையா என்று அவள் கேட்கிறாள். அதற்கு இவன் என்ன அழகாக பதில் சொல்கிறான். 100,000 முறை படிக்க வேண்டும். இவன் சொல்கிறான், நன்று மடமையிலே நான் பசியால் வாடுகிறேன், குன்று போல் அன்னம் குவித்திருக்குது என் எதிரில் உண்ண முடியாதே. நன்று மடமையிலே நான் பசியால் வாடுகிறேன், குன்று போல் அன்னம் குவித்திருக்குது என் எதிரில் உண்ண முடியாதே. ஊராழ்வான் கூர்வாளும் வண்ணமுடி செல்வாக்கும் வந்து மறிக்குதடி. என்ன கடலில் எழும் காதல் நீளலைகள் உண்ணும் மணிக்குளத்தில் ஓடி கலக்காமல் 4 வருணங்கள் விதித்தார்கள் நாட்டார்கள். அன்னவற்றுள் மேல் வருணம் கோல் கொண்டு மேதினியை ஆள் வருணம் நீ என்றோ பெண்ணே, என் நினைப்பை அகற்றிவிடு, நாய் என்றே என்னை நத்தாமல் விட்டுவிடு. வேல் விழியால் என் விலாப்புறத்தை கொத்தாதே, பால் போல் மொழியால் பதைக்க உயிர் வாங்காதே. கண்ணாடி கன்னத்தை காட்டி என் உள்ளத்தை புண்ணாக்கி போடாதே, போ போ மறைந்து விடு. காதல் நெருப்பால் கடல் உன்மேல் தாவிடுவேன், சாதி எனும் சங்கிலி என் தாளை பிணித்ததடி. பாலை சிரிப்பில் நான் இன்று பதறிவிட்டால் நாளைக்கு வேந்தனும் நச்சரவுக்கென் செய்வேன். கொஞ்சு தமிழ்த்தேன் குடித்துவிட அட்டி இல்லை, அஞ்சுவது அஞ்சாமை பேதமை என்றோ அணங்கே. ஆணிப்பொன் மேனி அதில் கிடக்கும் நல்வொளியை காணிக்கை நீ வைத்தால் காப்பரசர் வாராரோ. பட்டாள சக்கரவர்த்தி பார்த்தாலும் உன் சிரிப்பு கட்டாணி முத்துக்கு காலில் விட மாட்டாரோ. ஆனால் நான் உன்னை அடைய முடியாதே என்று அழுகிறான். உடனே அவள் சொல்கிறாள், வாளை உருவி மன்னன் வந்து நாளையே என் உடலை வெட்டி நடுக்கடலில் போட்டாலும், காலை உன் கைகள் என்னை காவாமற் போனாலும், தாளை அடைந்த இத்தையல் உள்ளம் மாறாது. இந்த தையல் உள்ளம் மாறாது. ஆதரவு காட்டாமல் ஐயே என்னை விடுத்தால் பாதரட்சை போல் உன்றன் பாதம் தொடர்வதன்றி வேறு கதி அறியேன். என்னை நீ கைவிட்டு விட்டால் எப்படி காலில் அணிந்த செருப்பு காலோடு வருகிறதோ அப்படித்தான் உன்னோடு வருவேன். இது அகநானூரிலே இருக்கக்கூடிய ஒரு அழகான கருத்து. இது அந்த கருத்தை அப்படியே பாரதிதாசன் கையாளுகிறார். இப்படி அவள் பொங்கி அழுகிறாள். செய்தி மன்னனுக்கு போய் சேருகிறது. மன்னனுக்கு சேர்ந்த பிறகு இவன் 2 பேருக்கும் மரண தண்டனை கொடுக்கிறான். கதையை நீட்டி சொல்ல முடியாது, நேரம் ஓடிவிடுகிறது. எதற்காக இந்த கதையை எழுதுகிறான்? சஞ்சீவி பர்வத்தின் சாரலை அவன் எழுதியது எதற்காக? மூட நம்பிக்கையை இந்த மண்ணிலே இருந்து அகற்ற வேண்டும் என்ற முனைப்போடு அவன் எழுதியது. பெண்ணடிமைத்தனத்தை போக்க வேண்டும் என்கிற நினைப்போடு அவன் எழுதியது. இந்த புரட்சி கவியை அவன் ஏன் எழுதுகிறான்? தமிழ் தமிழ் தமிழ், தொழிலாளர் முன்னேற்றம், சமத்துவ சமதர்ம சமுதாயம், இதை சாதிக்க வேண்டும் என்பதற்காக தான் அந்த புரட்சி கவி அவன் எழுதுகிறான். இப்பொழுது அவனை கொண்டு வந்து தூக்கு மேடையில் நிறுத்துகிறார்கள். தூக்கு மேடையில் நிற்கிறான். கடைசியில் மரணத்தை தழுவுவதற்கு முன்பு எதையாவது சொல்ல வேண்டும் என்று விரும்பினால் சொல் என்று அனுமதி கொடுத்தார்கள். இவன் பேசுகிறான். பேச்சாது 1940களில்
பாரதிதாசன் வடித்து காட்டிய அற்புதமான காட்சி அது. பேரன்பு கொண்டோரே, பெரியோரே, என் பெற்ற தாய்மாரே, நல்லிளம் சிங்கங்காள் பேசுகிறான். அவன் மரண வாக்குமூலம் மேடையில் நின்று கொடுக்கிறான். நீரோடை நிலம் கிழிக்க, நெடுமரங்கள் நிறைந்து பெரும் காடாக்க, பெருவிலங்கு நேரோடி வாழ்ந்திருக்க, பருக்கை கல்லின் நெடுங்குன்றில் பிலம் சேர, பாம்பு கூட்டம் போராடும் பால் நிலத்தை அந்நாளில் புதுக்கியவர் யார்? அழகு நகர் உண்டாக்கி நீங்கள் தானே. சிற்றூரும் வரப்பெடுத்த வயலும் ஆறு தேக்கியனல் வாய்க்காலும் வகைப்படுத்தி நெற்சேர உழுதுழுது பயன் விளைக்கும் நிறை உழைப்பு தோள்கள் எல்லாம் எவரின் தோள்கள்? உங்கள் தோள்கள் தானே. கற்பிளந்து மலை வளர்ந்து கனிகள் வெட்டி கருவியெல்லாம் செய்து தந்த கைதான் யார் கை? உங்கள் கைதானே. பொற்றுகளை, மணிக்குலத்தை, கடல் முத்தை போயெடுக்க அடக்கிய மூச்செவரின் மூச்சு? உங்கள் மூச்சு தானே. ஆனால் உங்களுக்கு என்ன உரிமை இருக்கிற இந்த மண்ணில்? மன்னன் நான் அவளை காதலித்தேன், அவள் என்னை காதலித்தாள், இது குற்றமா என்று கேட்கிற பொழுது அழகாக ஒன்றை சொல்கிறான். 1000 முறை நான் படித்து சிலித்திருக்கிறேன். நான் சட்டம் படித்தவன். மரண வாக்குமூலத்திற்கு டையிங் டெக்ளரேஷன் என்று ஆங்கிலத்திலே சொல்லுவார்கள். இட் இஸ் நத்திங் பட் a dying declaration. மரணத்தை தழுவக்கூடிய அந்த நேரத்தில் தன்னுடைய விருப்பத்தை வெளிப்படுத்துகிறான் அந்த கவிஞன். தமிழ் அறிந்ததால் வேந்தன் என்னை அழைத்தான். மறந்து விடாதீர்கள். தமிழ் அறிந்ததால் வேந்தன் என்னை அழைத்தான். தமிழ் கவி என்று என்னை அவளும் காதலித்தாள். அமுதென்று சொல்லும் இந்த தமிழ் என் ஆவி அழிவதற்கு காரணமாய் இருந்ததென்று சமுதாயம் நினைத்திடுமோ? ஐயோ, என் தாய்மொழிக்கு படி வந்தால் சகிப்பதுண்டோ? உமை ஒன்று வேண்டுகின்றேன், மாசில்லாத உயர் தமிழை உயிர் என்று போற்றுமின்கள். பள்ளம் பறிப்பாய், பாதாளத்தின் அடிப்புறம் நோக்கி அழுந்துக அழுந்துக, தலையை தாழ்த்து தாழ்த்து, தோளையும் உதட்டையும் கீழே குவி, நக்கி குடி, அதுவும் நல்லதென்று சொல். தாழ்ந்து தாழ்ந்து தாழ்ந்த நாயினும் தாழ்ந்து போ. குனிந்து தரையை கவ்வி ஆமையை போலே அடங்கி ஒடுங்கு. அழு, இழி, அஞ்சு, குனி, பிதற்று. கண்ணன் கருத்த இருட்டின் கரையே, தொங்கும் நரம்பின் தூளே, இதை கேள். மனிதரில் நீயும் ஓர் மனிதன், மண்ணன்று. மனிதரில் நீயும் ஓர் மனிதன், மண்ணன்று. இமை திற, எழுந்து நன்றாய் எண்ணுவாய். தோளை உயர்த்து, சுடர் முகம் தூக்கு, மீசையை முறுக்கி மேலே ஏற்று. விழித்த விழியில் மேதினிக்கு ஒளி செய். நகைப்பை முழக்கு, நடத்து லோகத்தை. உன் வீடு உன் பக்கத்து வீட்டின் இடையில் வைத்த சுவரை இடித்து, வீதிகள் இடையில் திரையை விலக்கி, நாட்டோடு நாட்டை இணைத்து மேலே ஏறு. வானை நோக்கும் மலை மேல் ஏறு விடாமல் ஏறு மேன்மேல் ஏறி நின்று பாரடா. எங்கும் எங்கும் பாரடா இப்புவி மக்களை. பாரடா உனது மானிட பரப்பை. பாரடா உன்னுடன் பிறந்த பட்டாளம். என் குலம் என்றுனை தன்னுடன் ஒட்டிய மக்கட் பெருங்கடல் பார்த்து மகிழ்ச்சி கொள். அறிவை விரிவு செய், அகண்டமாக்கு. அறிவை விரிவு செய், அகண்டமாக்கு. மானிட சமுத்திரம் நான் என்று கூவு. அணைந்து கொள், உன்னை சங்கமமாக்கு. பிரிவிலை, எங்கும் பேதமில்லை. உலகம் உண்ண உன் உடுத்த உடுப்பாய். உனக்கு மட்டும் சோறு கிடைக்கிறது என்று நின்று விடாதே. உலகம் உண்ண உன் உடுத்த உடுப்பாய். புகழ்வேன் உடைமை மக்களுக்கு பொது. புவியை நடத்து, பொதுவில் நடத்து. வானை போலே மக்களை தாவும்
வெள்ள அன்பினால் இதனை குள்ள மனிதர்க்கும் கூறடா தோழனே. இந்த பாட்டை படித்து பாருங்கள். இது போன்ற வார்த்தை பிரயோகத்தை கொண்ட ஒரு கவிதையை எனக்கு நீங்கள் இனம் காட்டுங்கள். இவைதான் பாரதிதாசனுக்கு பின்னால் ஒரு பெரிய பரம்பரையையே கொண்டு வந்து சேர்த்தது. கவிஞர் சுரதா பாரதிதாசனுடைய சீடனாக, பாரதிதாசனுக்கு அடிமையாக தன்னை மாறியவர். பாரதிதாசன் இயற்பெயர் சுப்புரத்தினம். சுப்புரத்தினம் பாரதிக்கு தாசனானான். ஆனால் சுரதா சுப்புரத்தின தாசன். சுரதா சுப்புரத்தினத்துக்கு தாசனானான். ஏன் நான் பாரதிதாசனுக்கு தாசனானேன்? அதை சுரதா சொல்கிறார். சிக்கலுக்கு பக்கத்திலே இருக்கக்கூடிய ஊர்தான் என்னுடைய ஊர். அந்த பழையனூர் என்கிற இடத்தில் அழகப்பன் என்கிற ஒரு திராவிடம் கழக தோழர், கருஞ்சட்டையை அணிந்தவர், இரவு நேரத்தில் தூக்கத்திலே கூட கடட்ட மறுத்தவர். அந்த மனிதர் தேநீர் கடை வைத்திருந்தார். அங்கேதான் நான் சென்று தேநீர் அருந்துவேன். அப்படி ஒரு நாள் நான் தேநீர் அருந்துகிற பொழுது இந்த மனிதன் ஒரு பாட்டை பாடியபடியே தேநீரை ஆற்றினான். என்ன பாட்டு தெரியுமா? ஓடப்பராயிருக்கும் ஏழையப்பர் உதயப்பர் ஆகிவிட்டால் ஓர் நொடிக்குள் ஓடப்பர் உயரப்பர் எல்லாம் மாறி ஒப்பப்பர் ஆய்விடுவார் உணரப்பா நீ. அந்த பாட்டை கேட்டேன். நந்தனுக்கு சிதம்பர பைத்தியம் பிடித்தது போல் அந்த பாட்டை கேட்டதிலே இருந்து எனக்கு புதுவை பைத்தியம் பிடித்து விட்டது என்று சுரதா பேசுவார். இது போன்ற பாடல்கள் ஏராளமாக இருக்கின்றன. தமிழுக்காக அவன் எழுதிய பாடல்களை மட்டுமே தனியாக எடுத்து சொல்ல ஒரு மேடை வேண்டும். ஆனால் எங்காவது பேச தொடங்கிவிட்டால் சொன்னது போதாது என்கிற தவிப்பும் துடிப்பும் எனக்குள்ளே இருக்கிறது. சொல்ல வேண்டியதையெல்லாம் சொல்லாமலே போய்விடுகிறோமே என்கிற நினைப்பு என்னை வாட்டுகிறது. காரணம், நான் காசுக்கு பேசுகிற மனிதன் இல்லை, வார்த்தைகளை விற்கக்கூடிய வணிகன் இல்லை. அதனால் இந்த நோக்கம் எனக்கு இருக்கிறது. நீங்கள் எவ்வளவு அழகான தமிழ் பாரதிதாசனிடமிருந்து வந்த தமிழ் என்பதற்கு ஆண் குழந்தை தாலாட்டு ஒன்று இருக்கிறது, பெண் குழந்தைக்கு ஒரு தாலாட்டு இருக்கிறது. எந்த இடத்திலும் தன் கொள்கையை விட்டு கொடுத்தவனே இல்லை பாரதிதாசன். கண்ணதாசனும் தாலாட்டு பாடல் பாடி இருக்கிறான். நான் கண்ணதாசனில் கரைந்து போனவன். கண்ணதாசன் கைப்பிடித்து கொண்டே நடப்பவன். கண்ணதாசனுடைய தாலாட்டு பாட்டு என்பது ஒன்று. தன்னுடைய சொந்த பேரன் உறங்கிக் கொண்டிருக்கிற 6 மாத குழந்தையை எழுப்பக்கூடாது என்பதற்காக அவன் எழுதிய கவிதை இருக்கிறதே, அது இந்த தற்சார்பு தன்னுணர்ச்சி என்று முதலில் பேசுகிற பொழுது தொடங்கினேன். அந்த தற்சார்பு தன்னுணர்ச்சியின் உச்சம் அது. அவனை எழுப்பாதீர், அப்படியே தூங்கட்டும், ஆழ்ந்த துயிலினிலே அமைதியினை காணட்டும். அன்பு குழந்தையவன், அரையாண்டு செல்வனவன், இந்த வயதினிலே இப்பொழுது தூங்குவதே சுகமான தூக்கம், அவன் சுகமாக தூங்கட்டும். கண்ணை விழித்திந்த காசினியை பார்க்குங்கால் என்ன துயர் வருமோ, எங்கெங்கே அடி விழுமோ, காதல் வருமோ, காதலுக்கு தடை வருமோ, மோதல் வருமோ, முறைகெடுவார் துணை வருமோ, நன்றியிலா நண்பர்கள் தான் நாற்புறமும் சூழ்வாரோ, நலமிழந்த பெண் ஒருத்தி நாயகியாய் வருவாளோ, செய்ய தொழில் வருமோ, ஐயா பசி என்று வெயிலிலே வாடி வியர்வை நனையக்கூடிய சூழல் வருமோ, என்ன வரும் என்று இப்போது யார் அறிவார், அவனை எழுப்பாதீர், அப்படியே தூங்கட்டும். சரி, செல்வச் செழிப்பிலே பிறந்த குழந்தையை எழுப்பக்கூடாதா? கோடி கதிபென குறையாது வந்தாலும், நாட்டு தலைவன் என நல்வாழ்வு பெற்றாலும், கேட்ட பொருள் அனைத்தும் கிடைத்தாலும், இவன் மாட்டுக்கும் கூட மரியாதை கிடைத்தாலும், பஞ்சனையில் இருந்தாலும், பால் பழங்கள் உண்டாலும், சொத்துள்ள காரணத்தால் தூக்கம் பிடிக்காது, அவனை எழுப்பாதீர், அப்படியே தூங்கட்டும். அழகான பாடல். இந்த கவிதை முழுவதையும் நான் சொல்லுவேன். பிறகு அந்த குழந்தை இந்த பாடலை எழுதி 6 வாரத்துக்குள் உண்மையில் இறந்து விடுகிறது. அது இறந்த பிறகு அந்த சோகம் தாழ முடியாமல் குமுதத்தில் கண்ணதாசன் எழுதிய கவிதை அமர கவிதை அது. முத்துமணி பல்லக்கு, முளைத்தெழுந்த சிறுகீரை, தத்தும் கிளி, தேவதாறு உதிர்த்த மலை, தேவதாறு உதிர்த்த மலர்,
கொத்துமலர் ஒன்றாய் கூடி சமைத்த முகம் 10 மாதம் கூட பாலன் வயதாகவில்லை. செத்து கிடக்கின்றான், சிரித்தபடி கிடக்கின்றான். மைகலையா கண்மீது மணிபதித்த சிப்பி என சின்ன இமை மூடி செல்வன் உறங்குகிறான். அவனை எழுப்பாதீர் என்றே நான் எழுதியதன் ஈரம் உலரவில்லை. 7 நாள் ஆகும் முன்னே இளம் கன்று தூங்கிவிட்டான். அறம்பாடி விட்டேனோ அறியேன். சிறுகுருவி திறம்பாட மாட்டாமல் செத்த கதை பாடுகிறேன். பிள்ளை பருவத்தே பிணமாய் கிடப்பதெங்கள் இல்லத்தில் இல்லை, இதுவரையில் நிகழ்ந்ததில்லை. தாத்தா என்றே என்னை தழுவ பிறந்த மகன் பூத்தார் போல் பூத்து பொழுதில் உதிர்ந்து விட்டான். 100 வயதானவர்கள் நோய் நொடி இல்லாதிருக்க பால்வடியும் பொன்னிதழை காலன் பறித்து விட்டான். கூற்றுவனுக்கென்ன குணக்கேடோ யான் அறியேன். மக்கள் தொகையும் வருங்கால சூழ்நிலையும் தக்க இடம் நமக்கு தாராதோ என்றஞ்சி சிக்கென்று கைச்சிறையில் சிரிக்கும் இளம் பூந்தோட்டம் பக்கென்று வானில் பறந்தோடி விட்டதம்மா. பிஞ்சு மகன் போனான், பெரியவர்கள் வாழுகிறோம். மிஞ்சுவது யாதோ, விளைவதுதான் எவ்விதியோ. சஞ்சலமேன் அந்த தனி கருணை கண்ணனிடம், நாமும் பரப்பவர்தாம் நாளையோ மறுதினமோ. இது கண்ணதாசன் பாடல். இது சொந்த சோகத்தை இறக்கி வைத்த பாடல். ஆனால் பாவேந்தர் பாரதிதாசன் தன் சொந்த சோகங்களை இறக்கி வைப்பதற்கு பாடல்களை கையாண்டதே கிடையாது. ஆண் குழந்தைக்கு ஒரு தாலாட்டு பாடுகிறார், பெண் குழந்தைக்கு ஒரு தாலாட்டு பாடுகிறார். ஆண் குழந்தைக்கு பாடுகிற தாலாட்டை படித்து பாருங்கள். காராரும் வானத்தில் காணும் முழு நிலவே, நீராறும் தன்கடலில் கண்டெடுத்த நித்திலமே. சொல்லி சொல்லி பாருங்கள், நாவில் சுவை ஊறும். காராரும் இருண்டு கிடக்கிற வானம், காராரும் வானத்தில் காணும் முழு நிலவே, நீராறும் தன்கடலில் கண்டெடுத்த நித்திலமே. ஆசை தவிர்க்க வந்த ஆனழகே சித்திரமே, ஓசை அழித்து மலர் உண்ணுகின்ற தேன்வண்டே. இந்த பாடலை நீங்கள் படிக்கணும். முழுமையாக சொல்ல வேண்டாம், எனக்கு நேரம் முடிகிறது. அதனால் அது கடைசி வரைக்கும் வரேன். இப்படி அது தொடங்குறான். தொடங்கி அதை எப்படி முடிக்கிறான் என்பது தான் பார்க்க வேண்டும். அது எப்படி முடிக்கிறான்? அதில் ஒரு அழகான இடம், தேக்கு மரம் இழைத்து செய்ததொரு தொட்டிலே ஈக்கள் நுழையாமல் இட்ட திரை நடுவில் பொன்முகத்திலே இழைத்த புத்தம் புது நீல சின்ன மணி கண்ணை உன் இமைக்கதவால் மூடி வைப்பாய். என்ன அழகு, என்ன அழகு. உன் இமைக்கதவால் மூடி வைப்பாய் என்று சொல்லிவிட்டு சொல்றான், அள்ளும் வறுமை அகற்றாமல் அகிலத்தில் கொல்லும் நோய் போல் வந்த மதத்தை கூட்டி எழும் வைதீகத்தை போராடி போராடி பூக்காமல் காய்க்காமல் வேரோடு போக்க வந்த வீரா, இளம் வீரா. வாட பல செய்து வாழ்வை விடலாக்கும் மூடத்தனத்தை தீதென்றால் முட்ட வரும் மாடுகளை சீர்திருத்தி வண்டியிலே பூட்ட வந்த ஈடற்ற தோளா, இளம் தோழா கண்ணுறங்கு. எல்லாம் அவன் செயலே என்று பிறர் பொருளை வெள்ளம் போல் அள்ளி விழுங்கும் மனிதருக்கும், காப்பார் கடவுள் உமை கட்டையில் நீர் போகு மட்டும் வேர்ப்பீர் என உரைக்கும் வீணருக்கும், மானிடரின் தோளின் மகத்துவத்தை காட்ட வந்த தேனின் பெருக்கே செந்தமிழே கண்ணுறங்கு. அந்த கொள்கையை, அந்த லட்சியத்தை ஒரு தாலாட்டு பாட்டிலே கூட கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய நிலையை பார்க்க வேண்டும். தமிழை சுவாசித்த, தமிழனை சுவாசித்த, தமிழ் உண்டு, தமிழ் மக்கள் உண்டு, இன்ப தமிழுக்கு செய்வோம் நாளும் நல்ல தொண்டு என்று சொல்லி சொல்லியே வாழ்ந்து மறைந்த பாவேந்தர் குறித்து இவ்வளவு நேரம் பேசுவதற்கான மேடை வழங்கிய இந்த வாணியம்பாடி முத்தமிழ் மன்றத்திற்கு என் நன்றியை பாராட்டி விடைபெறுகிறேன்.